மாதம்பட்டி ஜாய் பிரிசிடிலா இவங்க கள்ள தொடர்பு, உறவு, டேட்டிங், லிவிங் டுகெதர் எல்லாத்தையும் முதல்ல யூடியூப்ல சொன்னது நான் தான். நம்ம ஆள் இருக்காரு மாதம்பட்டி, அவரு ஸ்ரீலோலன் விமனைசர். எனக்கு தெரிஞ்சு இது 6ஆவதா 7ஆவதாங்கிறது தெரியல. அவருக்கு பெண்களை மேயணுங்கிற எண்ணம் அதிகம். ஆனா ரொம்ப கரெக்டா அவர் என்ன பண்ணுவாருன்னா டிவர்ஸியை தான் அவருக்கு கரெக்ட் பண்ணுவார். நீ இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா நீ என் கூட லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், இல்லைன்னா நீ போயிரு. இதுக்கு என்னதான் சார் முடிவு வரும்? இவங்க இப்போ முடியவே முடியாது. எல்லா லாட்ஜுக்கும் போய் தங்கியிருக்கோம், பெங்களூர் போயிருக்கோம், வெளிநாடு போயிருக்கோம் எல்லாம் சொல்லுது. இது எந்த நம்பிக்கையில அவரை கன்சீவ் ஆச்சு? யார் யாரோட லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் ஊருக்கே தெரியும், இது தெரியாதா? வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். இப்போ ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கு. மாதம்பட்டி அவர்கள் அவரது 2வது மனைவி அப்படின்னு சொல்லப்படுற அவங்க அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவர் என்னோட கருவை கலைக்க சொன்னாரு அப்படிங்கிறதும், என்னைய பலார்னு அடிச்சாரு, ஒரு வாரமா அவரை நான் தொடர்பு பண்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்றேன், அவரை தொடர்பு கொள்ளவே முடியல, ஸோ அவரை பார்க்கவே விட மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு நேற்று பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. உங்களது கருத்து? மாதம்பட்டி சிவகுமார் ஜாய் பிரிசிடிலா இவங்க கள்ள தொடர்பு, உறவு, டேட்டிங், லிவிங் டுகெதர் எல்லாத்தையும் முதல்ல யூடியூப்ல சொன்னது நான் தான். அதில் 2வது ஒரு யூடியூப்ல பேசும்போது, அது குமுதம் யூடியூப், அவர் ஃபோன் பண்ணி அதை நிறுத்திட்டார். செய்தியைத்தான் ஃபோன் பண்ணி நிறுத்த முடியுமே தவிர உண்மை எப்பவும் வெளிவந்தே தீரும். சரி, நீங்க சொன்னது வந்துருச்சு. அதாவது ஜாய் பிரிசிடிலா என்பது ஒரு காஸ்டியூம் டிசைனர். முதல்ல இந்த காஸ்டியூம் டிசைனர் என்பது தமிழ் சினிமாவில் இல்லை, காஸ்டியூமர்னு தான் பேர். ஆனால் இப்போ காஸ்டியூம் டிசைனர்னு தயாரிப்பாளருக்கு கூடுதல் செலவு ஏற்படுத்துகிறாங்க டைரக்டர்கள். அதாவது அந்த காஸ்டியூம் டிசைனரு ஒரிஜினலாக டெய்லரானா இல்லை, அவங்க போய் ரெடிமேட் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க, அதான் காஸ்டியூம் டிசைனர். ஏன் இதை காஸ்டியூமர் செய்ய மாட்டாரா? ஸோ இந்த காஸ்டியூம் டிசைனருங்கிற தொழிலே இப்போ தான் வடிவமைக்கப்பட்டது, தயாரிப்பாளருக்கு கூடுதல் செலவு. அந்த ஜான் பிரிசிடிலா காஸ்டியூம் டிசைனரை கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஜே ஃப்ரெடிக்ஸ் அப்படிங்கிற இயக்குனரை கல்யாணம் பண்ணிடுறாங்க. முதல் கல்யாணம் முதல் கணவர் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தாள் என்கிற தலைப்புல உள்ள படத்தை தான் அவர் டைரக்ட் பண்ணார். 2 பேருக்கும் ஒரு மகன் இருக்கான். இப்படி போகும்போது இவர் கிராஸ் ஆகுறாரு. நம்ம ஆள் இருக்காரு மாதம்பட்டி சிவகுமார், அவர் ஸ்ரீலோலன் விமனைசர். எனக்கு தெரிஞ்சு இது 6ஆவதா 7ஆவதாங்கிறது தெரியல. ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க 6ஆவதா 7ஆவதான்னு தெரியலன்னு? அதாவது அவர் ஏற்கனவே மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சாரு இல்லையா? பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருப்பார், ஹீரோ மாதிரி இருப்பார், அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் எப்படி ஹீரோயின் மேய்த்திருக்கீங்களோ அதேமாதிரி அவரும் இருப்பார். அதனால் அவருக்கு பெண்களை மேயணுங்கிற எண்ணம் அதிகம். ஆனால் ரொம்ப கரெக்டாக அவர் என்ன பண்ணுவாருன்னா டிவர்ஸியை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். விவாகரத்தானவங்களையே செலக்ட் பண்ணுவாங்க. விவாகரத்தான பெண்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர்ல இருப்பார், அப்புறம் மாறிடுவார், அப்புறம் 2, 3, 4 அப்படி போயிட்டு இருந்தது. அதான் சொல்கிறேன், இது அவருக்கு தொழிலே அதான். அதாவது சினிமாக்கார பெண்கள் நம்மளோட ஜாலியாக இருப்பாங்க, கொஞ்சம் பணம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஜாய் பிரிசிடிலாவை பிடிச்சிட்டாரு. சரி, அப்போ ஜாய் பிரிசிடிலா சொல்லி எனக்கு ஒரு பையன் இருக்கான், புருஷனையும் நான் இந்தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நீ ப்ரெடிக்டை விவாகரத்து பண்ணு அப்படின்ட்டு இவர் சொல்லித்தான் விவாகரத்து பண்ணேன்னு ஜாய் பிரிசிடிலா சொல்லுது. இவர் மாதம்பட்டி சொல்லி தான் அவங்க விவாகரத்து பண்ணதா சொல்றாங்க. ஆமாம், அந்த பையனை சென்னையில் உள்ள பள்ளிக்கூடத்தில் அப்பாங்கிற பேரில் இவர் பேரை தான் போட்டுருக்காரு. இவர் தான் யாரு? ஜே ப்ரெடிக்ட் மகனுக்கு, ஜே ப்ரெடிக்டுக்கும் ஜாய் பிரிசிடிலா பிறந்த மகனை தன்னுடைய மகன் சொல்லி படிவு சேர்த்துருக்காரு. இதை சொன்னதும் ஜாய் பிரிசிடிலா தான். அதுக்கப்புறம் எப்படியும் புதுசாக புருஷனோட இருக்கும்போது
அவருக்கும் குழந்தை பெற்றுக்கலாங்கிற ஆசை இயல்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட திக்காக இருப்பான், இல்லைன்னா விட்டுருவான் அப்படிங்கல கன்சீவ் ஆச்சு. முகத்திர கருத்தரிக்கையை சொல்லிட்டான். இதே மாதம்பட்டி சிவகுமார் சார். அவரு ஒரு நடுவுல சார் நீங்க கூட பேசியிருந்தீங்க. அந்த டைம்ல தைரியமா உங்களோட எடுத்த போட்டோஸ் எல்லாமே வெளியே போட்டு எனக்கும் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்தது. அதை வச்சுதான் மாதம்பட்டி அவர்களுக்கு 2வது திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப சடனா அந்த போட்டோ வெளியே வந்த ஒரு 2-3 மாசத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தகவல், அவரு அவர் என்னோட கருவை கலைக்க சொல்றாரு, என்னை வந்துட்டு என் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சில பேர் சொல்றதை கேட்டுட்டு இவர் என் கூட பேசக்கூட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு, இந்த குழந்தைக்கு அவர் இது வந்து தேர்டு கருத்து, 3வது கருத்தரிப்பு. ஏற்கனவே 2 முறை கருத்தரித்ததை இவ மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி கலைச்சிருக்கேன்னு இதே ஜாய் பிரசில நேற்று கமிஷன் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் இட்டு கட்டி சொல்லலை. 3வது வந்து 6 மாதம் ஆயிட்டு இந்த ஆள் டார்ச்சர் பண்ணியிருக்கான், வந்து கலைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதை வந்து மறைக்கணும், நான் இன்னும் முதல் மனைவியோடையும் குழந்தையோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியோட ஃபோட்டோ போட்டார். அப்போ கூட மீடியாக்காரங்க என்ன சொன்னா 2 பேரும் பேசிக்கவில்லை அதுன்ட்டு. ஆனால் பர்பஸாக தான் அந்த அது போட்டார். போட்டோன்னே இது போய் சொல்லுது, நான் இப்போ 6 மாதம் கற்போம், நீ மறுபடியும் பொண்டாட்டிட்டு சேர்ந்துட்டிய அப்படிங்கும்போது சண்டை வரத்தான் செய்யுது. சண்டை வரும்போது சொல்கிறேன், நீ பாரு, நீ இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா நீ என் கூட லிவிங் டுகெதரில் இருக்கலாம், இல்லைன்னா நீ போயிரு அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு பண்ணார் மாதம்பட்டி சிவகுமார். அவரோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணாரு, அடிச்சாரு, மிதிச்சாரு, சித்திரவதை பண்ணாருன்னு சொல்லியிருக்கு ஜாய் பிரசிட்ல. ஆனா முதல் மனைவி ஸ்ருதி வந்து வக்கீல். இதுல புரிஞ்சுக்கணும், எப்பவுமே போலீஸ்காரன் மனைவி அல்லது வக்கீலுடைய மனைவி ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா போலீஸ்காரன் மனைவி இன்னொருத்தன் டாவடிக்க முடியுமா? அப்படியே அடித்தாலும் அவன் உயிரோடு தப்பானா போட்டு சாத்தி உள்ளே போய் ஏதோ ஒரு கேஸை போட்டு உள்ளே போட்டு தள்ளிடுறாருல்ல. அதே மாதிரி இப்போ வக்கீல் மனைவிட்டு இருந்து ஒரு விவகாரத்து கேட்க முடியாது, ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கு, அதை எப்படி விடுவோம்? அங்கே ஒரு சிக்கல் இருக்கு. அப்போது இவருக்கு முதல் மனைவியை விவகாரத்து பண்ணலைங்கிறது இதுக்கு எப்போ தெரியும் சார்? அவர் சட்டப்படியா நாங்க வந்து விவகாரத்துக்கு ரெடியா இருக்கோம், தனிமையில தான் இருக்கோம், நானும் என் மனைவியும் ஒன்றா சேர்ந்து இல்ல தனித்தனியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. லூசா அந்த பொம்பளை ஜாய் கிருஷ்ணல டிவர்ஸ் ஆகல தெரியுமா தெரியாதா? அந்த அம்மாவோட டிவர்ஸ் ஆகல, 2 பசங்களோட சேர்ந்து வாழ்றாரு அப்படின்னு தெரியாதா? சார் ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லிட்டு தனித்தனியா தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் முன் வச்சிருக்காருல்ல. நாங்க அதுக்கு ஆதாரம் ஏது? அதுக்கு ஆதாரம் ஏது? ஒருவேளை நம்பி இருக்கலாம், லவ் பண்றனால நம்பி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு முதல்ல புரிஞ்சுங்க, நம்பிக்கைங்கிறது எந்த அடிப்படையிலன்னா, நீ 2வது மனைவியா போக தயாரா இருந்தனா உன்னுடைய உரிமைகளை நீ இழந்துடணும். கண்டிப்பா. நீ லீகலா நான் ஒய்ஃப்னு சொல்லிக்க கூடாது. கண்டிப்பா. சரிப்பா ஏதோ கொடுக்கறது கொடு, நான் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லுமே தவிர இந்த மாதிரி நடுரோட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காது. இப்ப இவங்க வந்து இங்க சொல்றாங்களே சார், இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? அவங்க ஒரு பெண் மாசமா இருக்கிறாங்க, அவங்க நடந்து வர காட்சிகள் பார்த்தா அவங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மானால நடந்து அந்த பொண்ணே அம்மா மாதிரி தான் இருக்கு. யாரு? ஜாய் பிரசில்லாவே கிளவியா தான் இருக்கு. மாதம்பட்டி சுமாருக்கு மூத்த மாதிரி தான் லுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, நமக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் இந்த போராட்டத்துல அதுக்கு வெற்றி கிடைக்காது. இப்போ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஏம்மா அவர் விவகாரத்தானவர்னு தெரியாம நீ ஏன் அவரை நீ வந்து முந்தான விரிச்ச? இதுக்கு என்னதான் சார் முடிவு வரும்? இவங்க வந்து இப்போ முடியவே முடியாது. அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு, என் கூட அவ இணைஞ்சு வாழ்ந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னீங்க சார், இது வந்து 1வது 2வது கிடையாது, இது ஒரு 7வது. நிறைய பெண்களை வந்து இவர் லவ் பண்ணுவாரு, சொல்ல போனா இவர் பேசுவாரு, பழகுவாரு, அப்புறமா டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறத சொல்றீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா இது ஒரு முடிவா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த அம்மா வந்து நின்றுக்கலாம்ல, பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல. எப்படி நிக்கும்? நீயே முட்டாள்தனம் பண்ணிருக்க, நீ ஒரு முட்டாள். இவ்வளவு பெரிய சினிமா உலகத்துல நீ உடன்பட்டு உடல் ஒரு அது வேற எல்லா லாட்ஜுக்கும் போய் தங்கியிருக்கோம், பெங்களூர் போயிருக்கோம், வெளிநாடு போயிருக்கோம் எல்லாம் சொல்லுது. இது எந்த நம்பிக்கையில அவரை வந்து கன்சீவ் ஆச்சு? அவரை பத்தி ஊருக்கே தெரியும், யார் யாரோட லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் ஊருக்கே தெரியும்.
இதுக்கு தெரியாதா? சரி, நீ முதல் தடவையே விவரத்தாயிட்டு உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, பேசாம சரி அந்த பையனை நம்பி வாழ்க்கையை நடத்திட்டு போயிட வேண்டியதானே. இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. போலீஸில் என்ன சொல்லுவாங்க? சரி அடிச்சாரா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா. அப்போ அடிச்சதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். அது ஒரு சின்ன கேஸ் போடலாம், போடாமலும் இருக்கலாம். மற்றபடி அவர் முதல் மணி இருக்கும்போது 2வது மணியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இப்போ கேஸ் போட முடியாது. கேஸ் போட வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. சரி, இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும்? அதான் என்னச்சு அதான் சொல்லுங்க சார், நீங்க சொல்லணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்? ஒரு 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 முதல் மனைவி இருக்கும்போது 2வதா ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணதா வெளியே போட்டோஸ் போட்டாரு. என்ன காரணத்தினால இத்தனை நாள் சொல்லல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த போட்டோஸ் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் வெளியே வருது. சோ அதுக்கப்புறம் திடீர்னு மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க, என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வெளியே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா வந்துட்டு உனக்கு முதல் மனைவி இருக்கும்போது நீ வந்து மனைவியாக முடியாது, நீ கொடுக்குற கேஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும்? என்ன நீதி தான் கிடைக்கும்? ஏன்னா நீதி எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. சமாதானமா போய் இந்த பாரு எனக்கு ஏதாவது ஜீவனாம்சம் கொடு, எனக்கு ஏன்னா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் கருவை கலைக்க முடியாது. அப்படி ஏதாவது பேசி கருவை கலைக்கணும்னு சொல்லி துன்புறுத்தினாருன்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க சார். ஆமா. அதுக்கும் எந்த கேஸ் இல்ல, அவரே சொன்னாரு, அவரே சொல்லியிருக்காரு, நான் வேணுமா குழந்தை வேணுமா, நான் வேணும்னா குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொன்னதை பிரசிடலாவே சொல்லியிருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இல்ல, அதான் இதுதான் முடிவு. தர்மப்படி முடிவு எடுக்க முடியுமே தவிர சட்டப்படி முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி இந்த அம்மா தான் தப்பு செஞ்சவ, இன்னொருத்தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்பட்ட? அதாவது சட்டம் தவறுங்கிறது ஒரு ஆள சொல்ல முடியாதுல்ல சார், 2 பேருக்குமே என்னதான் இருந்தாலும் அவருக்கும் அதுல வந்துட்டு பங்கு. ஏங்க இதுல வந்து ஆணும் பெண்ணும் தவறு செய்யறாங்க, வயிற்றுல சுமக்கிறது யாரு? அப்ப உஷாரா வைக்க வேண்டியது யாரு? ஏற்கனவே 2 பேரும் கருக்கலைப்பு பண்ணல, அவன் சொல்லியிருக்கான், கருக்க சுமக்காத கலைச்சிரின்னு சொல்லியிருக்கான். அந்த 2 ஏற்கனவே செய்த 2 கருக்கலைப்புல நீ உஷாரா இருக்க வேண்டாமாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஸோ மொத்தமா சொல்லப்போனா மாதம்பட்டி அவங்க அவரால் வந்துட்டு பிரசில்டா வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அப்படிதானே சார்? ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம், மனசாட்சி படி சொல்றோம், தர்மப்படி சொல்றோம். சட்டம் இதை ஏத்துக்காது. அதாவது இன்னொருத்தியுடைய கணவனை ஒரு பெண்ணு தொடர்பு கொண்டு உடலுறவு கொள்ளலாம், அது வந்து சட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லாது. அந்த பாதிப்பு அந்த ஆண்மனுக்கு கிடையாது. நீ உன் பொண்டாட்டி இருந்தால் எதுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு கொண்ட, எதுக்கு அவளை கரு உருவாக்குனேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லையே. இப்போ வெளிநாட்டு சட்டம் எப்படியோ. சரி, எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு புகழ் உச்சியில சினிமால இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு 2-3 பொண்ணுங்களோட லிவிங் டுகெதர்ல இருக்கிறது, கன்சீவ் ஆக்குறதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சினிமால இருக்கிறவங்கள கை காட்டி ஒரு தவறான இதுல பேசுவாங்க. அது உங்களுக்கு இது முன்னுதாரணம் இல்ல. மூத்த நடிகர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் 70 வயசுல சிங்கப்பூர்ல இருந்து அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டாரு. கடைசியில் ஒரு வழியா காசு கொடுத்து அவங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பேசாம போயிட்டு, ஆமா என் பொண்டாட்டி தான் சொன்னாரு காதல் மன்னன் ஜெமினி கணேசன். அப்புறம் சரிப்படாது, ஏன்னா அந்த அம்மா டாக்டர்லாம் இருக்காங்க, மரமனும் பெரிய டைரக்டர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ பேசி எப்படி சமாதானம் ஆனாங்க, எப்படி அந்த பொண்ணு சிங்கப்பூர் வச்சுனே யாருக்கும் தெரியாது, போயிடுச்சு. இப்போ முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி கட்டி கொண்டார் விஜயகுமார். அதுக்கு முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கல. முதல் மனைவியோட பையன் தான் அருண் விஜய். 2வது மஞ்சுளாவுக்கு 3 பிள்ளைகளோ 4 மகளோ இருக்காங்க. அவரு சந்தோஷமா தானே மஞ்சுளா செத்தாங்க. அப்படியும் இருக்கலாம் 2 மனைவி. அதாவது ஏஎல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய அண்ணனே 2 பொண்டாட்டியார் தான். எஸ் வரலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நடிகர் சிவாஜி கணேசனுடைய மனைவியை நடிச்சவங்க எஸ் வரலட்சுமி. அந்த எஸ் வரலட்சுமி யாருன்னா ஏஎல் சீனிவாசன் மனைவி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால அது வந்து முதல் மனைவி ஆட்சேபம் தெரிவிக்கலன்னா பேசாம லிவிங் டுகெதராக வாழ்ந்து அவங்களுக்கும் சில சொத்துக்கள் இருக்கும், செத்து போயிடுவாங்க. அதை சினிமா உலகம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கு. ஏன் நிறைய பேர் இதே மாதிரி 2 மனைவிகளோட வாழ்றாங்க, யாருக்கும் தெரியுது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.